இன்றைக்கி என்ன நாள் தெரியுமா? மே 18. இந்த உலகமே மறக்க முடியாத ஒரு நாள். நம்ம தமிழ் மக்களையும் தமிழ் உறவுகளையும் கொன்று குமிச்ச நாள். ரத்தன்ற ஆறில் பல உயிர்களை விதையாக விதைத்த நாள். இன்னமும் இந்த உலகத்தில் போர் சத்தம் கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. அப்படி போர் நடத்துகிற பல தலைவர்கள்ட்ட என்னோட கேள்வி ஒரே ஒரு கேள்வி தான். கடவுள் இறங்கி வந்து சொன்னாரா, நீங்கள் இத்தனை உயிர்களை கொன்னாதான், இத்தனை போர்களை பண்ணாதான், பிஞ்சு குழந்தைகளையும் கர்ப்பிணி பெண்களையும் கொன்னாதான் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு சாவே தராத வாழ்வு கொடுக்குறேன்னு தான் சொன்னாரா? இந்த மரணம்ன்றது எல்லாருக்குமே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. அப்படி நம்ம 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 உறவுகள் இருக்காங்க பார்த்தீங்களா? நம்ம உறவுகள் வந்து மே 18, 2009 நம்பிக்கை வார்த்தைக்கு, அதாவது எப்படின்னா, நமக்கு நிலம் இல்லை, நமக்கு வந்து உறவுகள் இல்லை, நமக்கு வந்து துணைவியார் இல்லை, மனைவி இல்லை, அக்கா இல்லை, அண்ணன் இல்லை, நம்மளாவது உயிரை காப்பாற்றிக்கலாம், நம்ம குழந்தையாவது உயிரை காப்பாற்றி விட்டுடலாம், நம்ம அக்காவையாவது காப்பாற்றி விடலாம், நம்ம அம்மாவாவது காப்பாற்றி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி இந்த நம்பிக்கை வார்த்தைக்காக முள்ளிவாய்க்கால் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து எல்லாரையும் வந்து லட்சக்கணக்கான மக்களை வந்து குமிச்சாங்க. அங்கேருந்து எப்படியாவது நமக்கு பாதுகாப்பு கிடச்சிடும், நம்ம நல்லபடியாக இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை. அதுதான் அவங்களோட கடைசி நம்பிக்கையாக இருந்திருக்கும் போல இருக்குது. அப்படிப்பட்ட இனத்துக்கு பெரிய ஒரு துரோகம் என்னென்னா, அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு இந்த மனித மிருகங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த மனித மிருகங்கள் நிலத்து மேலேயும் மனிதர்கள் மேலேயும் வந்துட்டு வெறி கொண்ட அந்த மனிதர்கள் என்ன பண்ணாங்களாம், குண்டுகளை போட்டு அவங்கள சாவடித்து கொத்து கொத்து அவங்களோட ரத்தத்தில் வந்து குளிச்சாங்களாம். அவங்களுக்கெல்லாம் சத்தியமாக சொல்கிறேன், நிம்மதியான சாவு வரவே வராது. இவ்வளோ பெரிய நாடு, இவ்வளோ பெரிய மாநிலம், நம்ம என்ன பண்ணோம்? பக்கத்தில் இருந்துக்கிட்டு அவங்களுக்கு என்னன்னு கூட கேட்காம உண்ணாவிரதம் அப்படின்ற ஒரு பேரில் பீச்சில் போய் காற்று வாங்கிட்டு படுத்துடணும். பல பல குழந்தைகள், பச்சை குழந்தைகள், பால் குடிக்க வேண்டிய குழந்தை அவங்களோட அம்மாவோட நெஞ்சிலேருந்து வலிஞ்ச அந்த ரத்தத்தை பார்த்து கதறி அழுதுகிட்டு இருந்த நாள் இன்னைக்கு. எனக்கு தெரியும் இந்த வீடியோ வந்து நான் லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுறேன்ட்டு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், ஒரு தமிழனா, தமிழ் பேசுகிற ஒரு உயிரா இந்த உலகத்தில் அவங்களுக்காக இன்றைக்கி இந்த குரலை நான் கொடுக்கலன்னு வச்சுங்களேன், இன்றைக்கி நைட் எனக்கு நிம்மதியாக தூக்கம் வராது. அதனால் மட்டும்தான் இந்த வீடியோ இந்த நேரத்தில் நான் போஸ்ட் பண்ணுறேன். நம்ம தமிழ் உயிர்களை, நம்மளோட உறவுகளை அவங்க கொண்டு இருக்கலாம், அந்த இடத்துல விதைச்சிருக்கலாம், அவங்களோட மரண ஓலத்தை அவங்க கேட்டு என்னென்ன வேணாலும் அவங்க பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், அவங்களோட குரல் கண்டிப்பாக அந்த உலகத்தில் என்றைக்காவது ஒரு நாள் நிலைச்சு நிற்கும். அவங்க குரல், அவங்களோட அழுகைக்கு, அவங்களோட ரத்தத்துக்கு என்றைக்காவது ஒரு நாள் நியாயம் கிடைக்கும். இன்றைக்கி இந்த உலகத்தில் பல நாடுகள் வந்து அவங்களுக்காக குரல் கொடுக்குது. ஆனால் நம்ம நாட்டோட நிலவரம் என்னன்னு எனக்கு தெரியல. அப்படி தான் இருக்குது இந்த நாடு. கண்டிப்பாக விதைக்கப்பட்ட நம்ம உயிர்களுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.